என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா என்னையா அழைத்து விட்டீ, என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா என்னையா அழைத்து விட்டீ. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே.
இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மாலையில் நிறுத்தி. எத்தனை பேர் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்த்து, தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மாலையில் நிறுத்தினீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. சொல்லுங்க பார்த்து, என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா என்னையா அழைத்து விட்டீ, என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா என்னையா அழைத்து விட்டீ. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மாலையில் நிறுத்தினீரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மாலையில் நிறுத்தினீரே. எத்தனை பேர் அவருடைய அன்பை எண்ணி பார்த்து இதை காணப்படல உள்ளதுமையாக இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றீ. எத்தனை பேர் உங்கள் கரங்களை உயர்த்தி, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லலாம் சத்தமா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி வாழ்க்கை தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த வாழ்க்கை தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உங்களை மூடி உள்ளத்துடைய ஆழத்திற்கு கர்த்தரை மாத்திரம்
இறங்கி நீரே உம்மங்கு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி நீரே என்னேல் நிறைவா இருப்பவரே என்னை விசாரிக்கும் தெய்வமே என்னேல் நிறைவா இருப்பவரே என்னை விசாரிக்கும் தெய்வமே உம்மன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி நீரே உம்மன்பு கரங்களில் இயேசுவே என்னை உயர்த்த இறங்கி கரங்களை உயர்த்தி கைவிடா கண்ணாலையே உம்மைத்தான் நேசிக்கிறேன். கைவிடா கண்ணாலையே சத்தமா ஆண்டவரை பார்த்து உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி நீரே உம்மன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி நீரே. உள்ளத்தினுடைய ஆழத்திருந்த தேவனாகி கர்த்தர் மாத்திரம் எண்ணிப்பார். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக என்ன மட்டும் கிருபையின்றி தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக என்ன மட்டும் கிருபையின்றி உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரப்பா உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தார் என்ன மட்டும் கிருபை இங்கு தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கரங்களை உயர்த்தி எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை எனக்கா
எத்தனை பேர் கடைசியா என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தார் என்ன மட்டும் கிருபை என்று இன்னொரு சொல்லமா என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே கைகளை தட்டி இன்னைக்கு காலையில் நான் உயிரோடு இருக்கிறது நான் நிற்கிறது நான் நிர்மூலமாக இருக்கிறது என் குடும்பம் உடையாமல் இருக்கிறது இன்னும் நல்ல உழைந்து இருக்கிறது இன்னும் கை பிரயாசங்களை நான் செய்யற வேலையில மக்களுக்கு வருமானத்தை ஈட்டுறது என் சபை நடக்கிறது என் ஊழியம் பெறுகிறது நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறது என் பிள்ளைகள் படிக்கிறது என் குடும்ப பிசாசு எத்தனையோ ஆயுதங்களை விரோதமா செய்து அனுப்பி அதுக்கெல்லாம் அழிந்து போகாம எனக்கு விரோதமா புரிய வெட்டினவங்க அது அவங்களே விழுந்து போக நான் இன்னைக்கு உயிரோட கூட இருக்கிறது என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தயவு எனக்கு அவர் பாராட்டி இருக்கிற ஆயிரமான கிருபையுடைய அனுகிரகத்துடைய வெளிப்பாடு அதுக்கு சாட்சிதான் நான் அதுக்கு அடையாளம் தான் இப்ப நான் தக்க கை கட்டு அதுக்கு அடையாளம் தான் நான் சத்தமா சொல்றேன் ஹalleluya அதுக்கு அடையாளம் தான் நான் சொல்றேன் நன்றி இயேசுவே ஒரு வார்த்தை சொல்றேன் சத்தமா ஹalleluya சமூகமுடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். உங்களுக்கு தெரிந்தபடி நமக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்காக அறிவித்திருக்கிறபடினாலே நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையில நடக்காது. அதற்கு பதிலாக நாளைக்கு சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை until the next announcement comes இன்னொரு அறிவிப்பு மறு அறிவிப்பு வருகிற வரையிலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் சாயங்காலத்துல 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இங்கே நம்முடைய சபையில வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய ஆராதனை சனிக்கிழமை நடக்கும். ஒவ்வொரு உபவாச கூட்டமும் இதே போல வழக்கம் போல நமக்கு நடக்கும். வாட்ஸ்அப்ல அதை பற்றின தகவல் உங்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணாத ஆட்கள் உங்க வீட்டு பக்கத்துல நீங்க இருக்கிற ஏரியாவில் இருப்பீங்க, உங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்கும்னா எவ்வளவு கூட கட்டி தொலைற நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கும் ஒரு ஃபோனை பண்ணி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களையும் ஒரு எட்டு போய் பார்த்து சனிக்கிழமை காலையில 6 to 7 ஒரு ஆராதனையும் சாயங்காலம் 6 to 7 ஒரு ஆராதனையும் இருக்கு, அதுல வந்து கலந்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு இல்ல, பஸ் ஓடாது அப்படின்னு சொல்லிடுங்க. தொடர்ந்து ஊழியத்துடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் 8ஆம் சங்கீதத்தோட 3 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களையும் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியின்
எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். What is a man? What is a man? Thou art mindful of him. மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கும் மனுஷகுமாரனை மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நாம வாசித்த இந்த வேத பகுதியில சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய சிருஷ்டிப்பைகளை எல்லாம் பார்க்கிறார். ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு சின்ன பிக்சரை, ஒரு சின்ன படத்தை தன்னுடைய மன கண்களுக்கு முன்பதாக ஓட்டுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனாகிய கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கிறார். மகா மேன்மையான சூரியனை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், 1000 கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறார். அவைகள் எல்லாம் அவைகளுடைய மகிமை, அவர்களுடைய மேன்மை, இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் இதையெல்லாம் இப்படி உண்டாக்கி இருக்கிறார். சிருஷ்டி கர்த்தர் இப்படி ஒரு சூரியனை, இப்படி ஒரு சந்திரனை, இப்படி நட்சத்திரங்களை நான் ஏற்கனவே முந்தி பல தடவை நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்கிற இந்த சூரியனுங்கிறது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் தடவை நம்ம பூமியை விட பெருசு. 3,32,945 தடவை நாம வாழ்கிற இந்த பூமியோட அளவை விட நமக்கு மேல ஒரு சின்ன வடசட்டி மாதிரி தெரியுற சூரியன் நம்ம வாழ்ற இந்த பூமியை விட 3.5 லட்சம் டைம் பெருசு. இந்த பூமியை விட என்னது ரொம்ப பெருசு. நாம வாழ்ற இந்த பூமி மாதிரி, இந்த எர்த் மாதிரி இந்த பூமியை, இந்த மாதிரியான இந்த பூமி 13 லட்சம் பூமியை ஒரு சூரியனுக்குள்ள என்ன செஞ்சிட முடியும்? உட்கார வச்சிட முடியும். அவ்வளவு பெரிய சூரியன். விஞ்ஞானிகள் சொல்றாங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 15 கோடி கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில். சூரியனிலிருந்து உதிக்கிற வெளிச்சம் பூமியை ரீச் பண்ணணும்னாவே 8 நிமிஷம் 20 செகண்ட் தேவை. சூரியனிலிருந்து வர்ற வெளிச்சம் பூமிக்கு சேரணும்னாவே கிட்டத்தட்ட 8.5 நிமிஷம் என்ன தேவை. 13 லட்சம் பூமி இந்த மாதிரி பூமியை கூட உட்கார வைக்கலாம். 15 கோடி கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு. நட்சத்திரங்கள் நாம பார்க்கிற மாதிரியான கடற்கரை மணல், ஒரு மணலுக்கு 1000 நட்சத்திரம் அப்படி கணக்கு சொல்றாங்க. மேல இருக்கிற நட்சத்திரத்தோட எண்ணிக்கை. கடற்கரையில் இருக்கிற மணல், அந்த மணலோட ஒரு மணல் துளி எடுத்தா அதுக்கு 1000 நட்சத்திரம் என்ன செய்யலாம் மேல வானத்துல இருக்கு. இன்னும் யூவி ஸ்கூட்டின்னு ஒரு ராட்சத நட்சத்திரத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, அந்த ராட்சத நட்சத்திரத்துல இருக்கிற வெளிச்சம் பூமிக்கு வரணும்னாலே 17 கோடி வருஷம் ஆகுமா. அந்த யூவி ஸ்கூட்டிங்கிற அந்த நட்சத்திரத்திலிருந்து வர்ற வெளிச்சம் பூமியை தொடணும்னா 17 கோடி வருஷம் ஆகும். அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல, எவ்வளவு ஹைட்ல அது இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அந்த சராசரத்தை அதை படைத்த அவர் கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணை திருப்பா அப்படியே கண்ணை திருப்பி மனுஷனை தாவீது பார்க்கிறாரு. இவ்வளவு பெரிய சிருஷ்டி கர்த்தர் இந்த மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்துற புரிஞ்ச ஆமென் ஹல்லேலூயா சத்தம் ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களுக்கு முன்னாடி மனுஷன் ஒரு புழு மாதிரி என்ன செய்யறான். நீங்க வீட்டுக்கு போய் இப்ப தேடாதீங்க, வீட்டுக்கு போய் யோபு 25:6 நீங்க வாசித்து பாருங்க. மனுஷனை அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, நான் யார் தெரியுமா, யோபு 25:6 சொல்லுது மனுஷன் ஒரு புழு, அவன் ஒரு பூச்சி. அவன் அப்படி கெத்த காலத்துக்கு நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீ யாரு, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி. மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷன் உடஞ்சு போகிற பானை மாதிரி தான் நம்மளோட லைஃப் என்ன செய்யுது. ஒரு சின்ன வியாதி வந்தா மனுஷன் செத்து போயிடுறான். ஏறக்குறைய 6 அடி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ என்ன செய்ய முடியல நம்மளால. லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கான லென்ஸ்ல பார்த்தாதான் அது என்ன செய்யப்படும். ரிப்போர்ட் எல்லாம் இப்ப டெஸ்டிங் எல்லாம் கொடுத்தா 24 மணி நேரம் ஆகுது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்படி ஒரு வைரஸ் அது உடம்ப
பாதிச்சிருக்கான்னு அந்த வைரஸோட இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு 24 மணி நேரம் ஒரு லேப் டெக்னீஷியனுக்கு தேவைப்படுது. சராசரியா ஒரு 6 அடி உயரம் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு சின்ன விஷப்பூச்சி இல்லைன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் தாக்கும் போது அவனோட படிப்பு, அறிவு, ஞானம், செல்வம், பணம் எல்லாம் ஒரு குப்பைக்கும் ஆகாம ஒரு நொடியில அவன் என்ன செய்யறான், செத்து போறான். மனுஷன் ரொம்ப அவருடைய வாழ்நாள் புல்லுக்கு ஒப்பா இருக்கு. எப்படி எதுக்கு ஒப்பா இருக்கு? 90வது சங்கீதத்தோட 6வது வசனம் சொல்லுது, அது காலையிலே பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிற புல்ல போல இருக்கு மனுஷனோட வாழ்க்கை. மனுஷனோட ஜீவன் எப்படி இருக்கான்? அது ஒரு புகை மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான்? யாக்கோபு 4:14 அப்படி சொல்லுது, மனுஷனுடைய ஜீவன் எப்படி இருக்குங்க? ஒரு புகை மாதிரி இருக்கு. எப்படி இருக்குங்க? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு காணாமல் போகிற புகையை போல் இருக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கை என்று யாக்கோபு 4:14 சொல்லுது. இன்னும் சிலர் மனுஷனுடைய வாழ்க்கையை நீர் குமிழிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அது எப்ப ஸ்ப்ரவுட் ஆகும், எப்ப காணாம போகுது. இன்னும் சிலவங்க மனுஷனோட வாழ்க்கைய வேகமா ஓடி முடிகிற ஒரு கதைக்கு ஒப்பிட்டு என்ன சொல்றாங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சிலருடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிருப்பாங்க. யாக்கோபு சொன்னா, நான் 130 வருஷம் நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள், அந்த ஆயுஸ் நாட்களை பத்தி சொல்லும்போது அது கொஞ்சமும் சஞ்சலமுமா இருந்தது அப்படின்னு ஆதியாகமம் 47:9 யாக்கோபு சொல்றதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்நாள் எப்படியா கொஞ்சமா இருக்கு, ஒரு ஓடி முடிகிற ஒரு கதை மாதிரி. சில படங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்த்தா 3 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு சர்ச்சில் 1/2 மணி நேரத்துக்கு 40 தடவை வாட்ச பார்த்து 3.5 மணி நேரம் சினிமா ஒரு நொடியில காணாம போயிடுச்சே நம்ம சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி சில மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஓடி முடிகிற படத்தை மாதிரி கொஞ்ச நேரத்துல என்ன செய்யலாம், அதுதான் அவ்வளவுதான் மனுஷனோட வாழ்க்கை. இந்த பக்கம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்ம எல்லாம் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சேரக்கூடாது, காணக்கூடாது, சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்னோடியான சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது, சாவாமை உள்ளவர், மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர். நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், அவரை ஆராதித்தாலும் அவரை நானும் நீங்களும் ஆராதிக்காமல் விட்டாலும் அவர் கர்த்தர், அவர் தேவன், அவர் ராஜா. அவருடைய நித்தியத்துவம் எப்போதும் இருக்கிற நித்தியத்துவம், அவருடைய கர்த்தத்துவம் என்றைக்கும் மாறாதது. அவர் மாறாதவர், எந்த விதமான ஒரு மாற்றத்திற்கும் அவர் உட்படாத சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆனா மனுஷன் எப்படி இருக்கான்னு நம்ம பார்த்தோம். அவன் ஒரு புழு, அவன் ஒரு புல்லு, அவன் ஒரு மண்ணு, ஓடி முடிஞ்சு போகிற ஒரு கதை, காணாம போற ஒரு புகை. இப்ப இந்த ரெண்டு எக்ஸ்டென்ட் 2 பக்கத்துல வச்சுட்டு யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய மகா தேவன் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாற்ற. எத்தனை பேர் புரிஞ்ச? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அப்படியே யோசித்து பார்க்கிற ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமான சிருஷ்டிப்புகளை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி இந்த பூமி மாதிரி பூமியே இவ்வளவு பெருசு, இது மாதிரி 13 லட்சம் பூமியை உட்கார வைக்கிற ஒரு சூரியனை அது மேல அவர் நினைவா இருக்கிறார்னு பைபிள் வசனம் சொல்லல, அதை அவர் விசாரிக்கிறார்னு பைபிள் வசனம் சொல்லல. ஆனா ஒரு புல்ல போல, ஒரு சின்ன பூச்சியை போல, ஓடி முடிகிற ஒரு கதையை போல, காணாம போகிற ஒரு புகையை போல இருக்கிற மனுஷன் மேல அவர் நினைவா இருக்கிறார், அவனை அவர் விசாரிக்கிறார். ஒரு மனுஷனா இருக்கிறதுக்காக சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நித்தியத்திலே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நம்மளால கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியும்னா, மகிமையான வாசஸ்தலங்கள், ஜீவ கிரீடங்கள், ஜீவ விருட்சத்தினுடைய கனிகள், இதெல்லாம் தேவன் இங்கே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சா இங்க கண்ணை மூடுற மறுநொடி நாம் அவரோடு கூட யுகாயுகமாய் வாழ போகிற அந்த வாழ்க்கையிலே நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அடிக்கடி எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு 7 நாள்ல ஆண்டவர் உருவாக்கின ஒரு பூமியே இவ்வளவு அழகா இருந்தா நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குறேன்னு சொல்லி அவர் போய் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. 7 நாள்ல அவர் மனுஷனுக்காக உண்டு பண்ணின பூமியே இவ்வளவு அழகா இருந்தா 2000 வருஷமா எனக்காக உங்களுக்காக அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மகிமையான வாசஸ்தலம் அது எவ்வளவு அழகா, எவ்வளவு மேன்மையானதா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்னால உங்களால யோசித்து பார்க்க முடியல. நமக்கு ஒரு சாதாரண மண்ணுக்குரிய நம்மள ஒரு புழு மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி, காணாம போற ஒரு புகை மாதிரி இருக்கிற நமக்காக, நம்மள மண்ணுக்குரிய நம்மள விண்ணுக்குரியவனா மாற்றத்துக்காக அவரே விலையா இறங்கி வந்த அந்த தியாகத்தை நினைச்சு பார்த்து அவர் நம்மளை நினைக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு நானும் நீங்களும் ஏமாற்றுறேன். ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. பொதுவா வெயில் காலத்துல மேய்ப்பர்கள் வீடு திரும்புவதில்லை. அவர்கள் பொதுவாக வயல்வெளிகளிலே மந்தையை மடக்கி ஆடுகளோடு கூட நம்ம மிருக ஜீவன்களோடு என்ன செய்வார்களா, அவர்கள் தங்கிக் கொள்வார்களாம். வெயில் காலத்துல வீட்டுக்கு போகாம. அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி தாவீது தன்னுடைய ஆட்டை, தன்னுடைய மந்தையெல்லாம் ஒரு இடத்துல கிடத்திட்டு அவரும் அங்க படுத்து தலை உயர்த்தி ஆகாயத்தினுடைய நட்சத்திர கூட்டங்களையும் சந்திரனையும் நோக்கி பார்க்கிறார். வானங்களை எவ்வளவு ஞானமா தேவன் விரித்திருக்கிறார்ங்கிறத பார்க்கிறார். சந்திரன் எவ்வளவு பிரகாசமா ஒளி கொடுக்கிறத தாவீது பார்க்கிறார். ஒரு ஏழை மேய்ப்பனாய் யாரும் தன்னை நினைக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தன்மையில் வைத்திருக்கிற அன்பை அவரோடு என்ன செய்கிறார், கம்பேர் பண்ணி பார்க்கிறார். இந்த தாவீதுடைய குடும்பத்திலே அவருடைய அண்ணன்மார்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. தாவீது தான் இப்படி லீஸ்ட் பாதர்டா இருந்தாரே ஒழிய தாவீதோட சகோதரர்கள் அண்ணன்மார்கள் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சவுலினுடைய ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தாவீதோட அண்ணன்மார்கள் எல்லாம் கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் இந்த தாவீத முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி கூட என்ன செய்யல. சரி, நம்ம தம்பி கஷ்டப்படுறான், நாம எல்லாம் நல்லா இருக்கிறோமே, நாம அவனை ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அவனுக்கு ஒருவேளை அவனால ராணுவத்துல நின்று வேலை செய்யற அளவுக்கு அவனுக்கு பலம் இல்லைன்னா கூட அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது கவர்மெண்ட்ல சவுலோட ராணுவத்துல அரண்மனையில வாங்கி கொடுப்போம்னு ஒருத்தரும், தாவீது நல்லா இருக்கணும், தாவீதோட வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கணும்னு ஒருத்தர் கூட என்ன செய்யல, நினைக்கல. அந்த மாதிரியான ஒரு நேரத்துல எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா, நான் நல்லா இருப்பேனா, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, இப்படி காலம் போல இப்படி இந்த ஆடு மேய்ச்சு இப்படி இதே போல மந்தை வழியிலேயே படுத்து தூங்குற ஒரு முடிவு தான் எனக்கு இருக்குமா அப்படின்னு எல்லாம் எண்ணி தாவீது கலங்கி இருந்திருப்பார். ஏன்னா சங்கீதங்கள் அவர் சொல்லும் போது, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்ட, செத்தவன மாதிரி உடைஞ்ச பாத்திரத்தை போல நான் இருக்கேன், செத்தவனை போல எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னா நான் ஒருத்தர் இந்த பூமியில இருக்கிறேங்கிறதுக்கான ஒரு நினைவு கூட யாருக்குமே இல்லை. அப்படி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு யாருக்கும் வேண்டாதவனாய் கடந்த தன்னை தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளி அவருக்காக தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய தலையை தன்னுடைய எண்ணெயினாலே வார்த்த அபிஷேகம் பண்ணின அன்பை தாவீது நினைச்சு பார்த்த போது, ஆண்டவரே நீ படைத்த இவ்வளவு பெரிய மகா மேன்மையான சிருஷ்டிகளை எல்லாம் பார்க்கிறேன், அதுக்கு பக்கத்துல என்னையும் பார்க்கிறேன், என்னே நீ நினைவா இருக்கிறதுக்கும் என்னை நீ விசாரிக்கிறதுக்கும் நான் ஏன் மாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஹalleluya, சத்தமா ஹalleluya. ரொம்ப உயரத்திலிருந்து இந்த பூமியை பார்த்தா இந்த பூமி ரொம்ப சின்னதா தான் என்ன செய்யும். சமீபத்துல சென்னை ஃபிளைட்ல போகும்போது, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல போற மாதிரியான ஒரு சூழல்ல மேல ஹைட்ல இருந்து ஒரு 30-35 அடியா அவ்வளோ ஹைட்ல இருந்து பார்க்கும் போதே எப்படி இருக்கு, எல்லாம் சின்ன சின்னதா தெரியுது, ஒன்றும் கட்டடம் எல்லாம் ரொம்ப குட்டியா. அதையெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் விண்வெளி வீரர்கள்லாம் போகிற அளவு தூரத்துல போய் மேல இருந்து பூமியை பார்த்தா ஒரு சின்ன ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி தெரியலாம். இன்னும் அதையெல்லாம் தாண்டி நட்சத்திரங்கள் இருக்கிற எல்லைகளுக்கெல்லாம் போய் அங்கிருந்து பூமியை பார்த்தா ஒரு சின்ன டென்னிஸ் பால் மாதிரி ஒட்டுமொத்த பூமி நான் சொல்றேன். அதையும் தாண்டி இன்னும் மேல போய் பார்த்தா ஒரு சின்ன தூசி மாதிரி கூட இந்த பூமி என்ன செய்யாது, தெரிய போறது இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இத்தனை பெரிய பூமியே ஆகாயத்திலிருந்து பார்க்கும் போது ஒரு சின்ன தூசி மாதிரி இருந்தா, இந்த தூசியில இந்தியா இந்த பக்கம், அந்த இந்தியாவில் கோயம்புத்தூர் இந்த பக்கம், அந்த கோயம்புத்தூர்ல குளத்துப்பாளையம் எங்க பக்கம், அங்க உங்களோட என்னோட இத்தினோட வீடு எந்த பக்கம். யோசிச்சு பாருங்களேன், பூமியிலிருந்து பார்த்தாவே அப்படின்னா அவ்வளவு தூரத்துல உயரத்துல இருந்து பார்த்தா அங்க இந்தியா எங்க, தமிழ்நாடு எங்க, அதுல கோயம்புத்தூர் எங்க, அதுல குளத்துப்பாளையம் எங்க, அதுல என் வீடு எங்க, உங்க வீடு எங்க, 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்க, அதுல நீங்க எங்க, நான் எங்க. இப்ப வரைக்கும் நான் சொன்னது விண்வெளி உயரத்திலிருந்து பார்க்கும் போதே இந்த பூமி ஒரு சின்ன தூசி மாதிரி தான் தெரியும்னா, அந்த விண்வெளி மண்டலத்திற்கெல்லாம் அப்பால பல கோடி தூரத்துக்கு அப்பால ஒருவர் சேரக்கூடாத ஒளியில உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து நம்மளை பார்த்து நம்மேல் நினைவா இருந்து நம்மை விசாரிக்கிறதுக்கு நானும் நீங்களும் என் மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹalleluya.
சத்தமா ஹalleluya. ஒரு சின்ன தூசி கூட இல்ல நாம அவரோட பார்வைக்கு. ஆனா நம்ம மேல அவர் நினைவாயிரு. நாம நம்மளை விட லீஸ்டா இருக்கிறத பத்தி என்ன செய்யறதுல பெருசா கன்சிடர். நம்ம நடந்து போகும்போது ஒரு எறும்பை டபக்குன்னு மிதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படின்னு டபாரு கீழே உட்காந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து குளுக்கோஸ் கொடுத்து, ஐயோ தெரியாம வச்சுட்டு உன் மேல பட்டுருச்சா, கால் உடஞ்சிருச்சா, உனக்கு ஏதாவது வலிக்குதா, உனக்கு ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்க்கட்டுமா அப்படின்னு யாராவது எறும்பை பார்த்து கேட்போம். கேட்டா ஆஸ்பத்திரியில எறும்பை சேர்த்த மாட்டாங்க, நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்த வேண்டியது எறும்பை அல்ல உன்னை அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க, கொண்டு போய் நம்மளை ஆஸ்பத்திரியில சேர்த்திடுவாங்க. ஏன்னா நம்மளை விட லீஸ்டானத, நம்மளை விட சின்னத, நம்மளோட பார்வைக்கு ரொம்ப சின்னதா இருக்கிறத நாம பொருட்படுத்துறது கூட என்ன செய்யறது இல்ல. அது ஒரு எறும்பு அவ்வளவுதான். போன சமையல் ஊறிட்டு பார்த்தா சமைக்க என்னமோ இப்பதான் ஆண்டா அப்படியே சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் அரை மணி நேரத்துல சமைச்சு தலைப்பட மாதிரி இருக்கிற எறும்பு எல்லாம் முதல்ல நசுக்கி அதில் தண்ணி ஊத்தி தள்ளி விட்டுட்டு அடுத்ததான் என்ன செய்யறது சமைக்கவே. அதை ஒரு கன்சிடர் பண்றதே இல்லை, அது எறும்பு தானே. யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டோட பார்வைக்கு முன்னாடி நானும் நீங்களும் ஒரு எறும்பு கூட இல்லை, அதை விட ரொம்ப சின்னது. ஆனா நமக்காக தன்னுடைய பரலோகத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் விட்டு இறங்கி வந்து நம்மை நினைத்து நம்மை விசாரித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் அவருக்கு கையை தட்டி ஒரு அல்லேலூயா. நாம வாசிச்ச இந்த வேத பகுதியில சங்கீதக்காரனாகிய தாவீது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிற 2 காரியங்களை அங்கே தாவீது எழுதியிருக்கிறார். ஒண்ணு, அவர் மனுஷனை நினைக்கிறார். 2, அவனை அவர் விசாரிக்கிறார். 1, அவர் மனுஷனை நினைக்கிறார். 2, அவனை அவர் அப்படி என்றால் நான் நீங்களும் ஆராதிக்கிறவர் மனதுருகி நம்மை நினைத்தருளுகிறவர் மாத்திரமல்ல, அன்போடு கரிசனையோடு கூட நம்மை விசாரித்து நமக்கு உதவிகளையும் செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. 2 வேலை ஆண்டவர். 1, அவர் நம்மை நினைக்கிறார். 2, அவர் நம்மை விசாரிக்கிறார். அப்ப நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மனதுருகி நம்மை நினைத்தருளுகிறவர் மாத்திரமல்ல, அன்போடு கூட கரிசனையோடு கூட நம்முடைய அருகிலே கடந்து வந்து நம்மை விசாரித்து நமக்கு உதவியும் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறார், வருகிறார். ஈசாவையும் அவருடைய எல்லா குமாரர்களையும் பலி விருந்துக்கு என்ன செய்கிறார், அழைத்து எல்லாரும் வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஈசா தன்னுடைய குமாரர்களே 7 பேரை கொண்டு வந்து தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், நிறுத்தினார். ஆனால் தன்னுடைய மகன்களுள் ஒருவரான தாவீத ஈசா என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டார். தாவீதோட அப்பா மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்யல, மறக்கல. அந்த தாவீது வருகிற வரையிலும் அந்த பலி விருந்த கர்த்தர் தாமதம் பண்ணி தாவீது அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தாவீத அவருடைய சகோதரர்களுக்கு நடுவே அமர பண்ணி அவங்க சகோதரர்கள் எல்லாரும் பார்க்க தாவீதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம். எப்படி இருந்திருக்கும் தாவீதோட இருதயம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நீ வாழ மாட்ட, நீ பிழைக்க மாட்ட, உன் பிள்ளைகள்லாம் உருப்படாது, நீ இப்படிதான் இருக்க போற, உன் குடும்பம் அவ்வளவுதான், நீ அஸ்தமனமானதான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு எத்தனை மனிதர்கள் என்ன பார்த்து உங்களை பார்த்து பேசி சபிச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களோட வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு மத்தியில நம்மளை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை காட்டிலும் மேன்மையாய் அவர் நம்மை வைத்திருக்கிறதுடைய சாட்சியினுடைய அனுபவம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எத்தனை பேர் இந்த காலை வேளையுடைய அன்பை எண்ணி, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் கர்த்தரோ என் பேரில் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தாவீதை நினைத்தருளின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த தாவீதின் மேல் ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றினார். தாவீதை நினைத்தருளின நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அது அண்டர்லைன் பண்ண, தாவீதை நினைத்தருளின நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவனை நினைத்தருளின அந்த நேரம் வந்த போது அவன் மேல் ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த அபிஷேகம் சாதாரணமான ஒரு அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் சகல ஜனங்களையும் தாவீதுக்கு கீழ்ப்படுத்துகிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் எல்லா சத்துருக்களையும் முறியடித்து மேற்கொள்ள வைக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் முழு இஸ்ரவேலின் மேலும் அரசாட்சியும் ஆளுகையும் தந்து உயர்த்துகிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் அது சாதாரணமான அபிஷேகம்
அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கோலியாத்துகளையும் பெலிஸ்தியர்களையும் மடங்கடிக்கிற அபிஷேகம். அப்படிப்பட்ட ராஜரீக அபிஷேகத்தை அவர் நினைத்தருளின போது தாவீது மேல் அவர் தந்து அருளினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் நம்மை நினைத்தருள். எத்தனை நாள் வேணா நீங்களும் நானும் கஷ்டத்துல, நெருக்கடியில, பாடுகள்ல, உபத்திரவத்தினுடைய குகைகள் இருக்கலாம். ஆனா நான் சொல்றது நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை நினைத்தருளி, அவர் நினைத்தருளுகிற அந்த நேரம், அந்த டைம் என்னோட உங்களோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா, அவர் நம்மே பொழிகிற ஆசீர்வாதம் என்பது அது சாதாரணமானதாக இருக்காது, அது அசாதாரணமானதாக இருக்கு. எல்லாரையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற, எல்லா பெலிஸ்திய ஆவிகளையும் மடங்கடிக்கிற, எல்லா ஜனங்களையும் நமக்கு முன்பதாக ஒட்டு போக வைக்கிற மாதிரி தேவன் நமக்கு பலமான அபிஷேகத்தை அது காத்திருக்கும். ரொம்ப நாள் நீளமா போயிட்டே இருக்கலாம். தேவன் நினைத்தருளுகிற அந்த வேலை என்று ஒன்று வரும்போது அவர் நம்மை பொழிகிற ஆசீர்வாதம் அளவில்லாததாக இருக்கு. குருஜாமைன்னு சொல்றேன். எத்தனையோ நாள் இந்த தாவீது எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, மறக்கப்பட்டு, சொந்த அப்பா அண்ணன்மார்கள் எல்லாரும் வெறுத்து, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் மாதிரி பார்த்து, இவன் தனியா வனாந்தரத்துல வாசிச்சு பாடிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு பித்து பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லி, அந்த ஆடு கூட அவனை மதிக்காம அவன் இந்த பக்கம் ஆனா அந்த பக்கம் ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த தாவீது, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா, நானும் எங்க அண்ணன் மாதிரி வாழ்வேனா, எனக்கும் ஒரு வீடு வாசல் குடும்பம் குழந்தைங்க வருமானம், நானும் ஒரு வாழ்க்கையை வாழ்வேனா நினைச்சு காத்திருந்த நாட்கள் ரொம்ப நீளமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த தாவீதை கர்த்தர் நினைத்தருளி அவன் மேல அவருடைய அபிஷேகத்தை ஊத்தின போது அது சாதாரணமான அபிஷேகமாக இருக்கல, ராஜரீக அபிஷேகமாக இருந்தது. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவன் ராஜாவாகக்கூடிய அளவு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு தாவீதை நினைத்தருளி அவரை விசாரித்து அவரை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார் என்பதுதான் அதிலே குறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கும் நம்மையும் அவர் நினைத்து ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் என்பதுதான் அவரோட பொருள். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு சாதாரண தாவீதை நினைச்சு அவனை ஆசீர்வதிச்சவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உயிரோட இருந்து சக்தி போனவரா இல்ல, உயிரோடு இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அப்படின்னா அவர் இன்றைக்கு என்னையும் நினைத்து என்னையும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க. நம்முடைய தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். சரி, அவர் யாரை நினைக்கிறார்? அப்படி நினைக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி கடந்து போகலாம். நம்முடைய தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவன். அவர் யாரை நினைக்கிறார்? அப்படி ஒருவரை அவர் நினைக்கும் போது அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் நம்ம பார்க்க போறோம். நான் சொன்னேன், தாவீது இந்த அண்ட சராசரங்களே ஒரு நிமிஷத்தோட கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து பார்க்கிறார். தேவன் படைத்த மகா மேன்மையான சிருஷ்டிப்புகள் எல்லாம் பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு மனுஷனை அவர் பார்க்கிறார். இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய சிருஷ்டி கர்த்தர் மனுஷனை நினைக்கிறதுக்கு, அவனை விசாரிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறான். எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்குமான்னு எங்கேயோ ஒரு மூலையில கிடந்த என்ன எனக்காகவே அந்த பந்தியை தாமதம் பண்ணி, நான் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே என்ன அபிஷேகம் பண்ணி, அதுவும் அது சாதாரணமான அபிஷேகம் இல்ல, ராஜரீக அபிஷேகத்தை என் மேல பண்ணி, என்னை இவ்வளவா நான் சிறுமையும் எளிமையுமா என் மேல நீங்க இவ்வளவு நினைவா இருக்கிறீரே, நான் இதுக்கு எவ்வளவு தகுதி இல்லை, நீர் என்னை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம் என்று தாவீது கர்த்தரை துதிக்கிற அந்த வசனத்துடைய அடிப்படையில இருந்து நமக்கு ஒன்று புரிகிறது. நாம் ஆராதிக்கிறவர், நம்மை நினைத்தருளுகிறவர். சரி, அவர் யாரை நினைத்தருள்கிறார்? அப்படி நினைத்தருளும் போது அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று, தனக்கு கீழ்ப்படுகிற நோவாக்களை அவர் நினைத்தருளுகிற தெய்வமாக இருக்கிறார். தனக்கு கீழ்ப்படுகிற நோவாக்களை அவர் நினைத்தருளுகிற தெய்வமாக இருக்கிறார். உங்க பைபிள்ல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தோட 1வது வசனத்தை பாருங்க. ஜெனசிஸ் சாப்டர் நம்பர் 8 verse number 1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும்
சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நோவாவை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவர் நினைத்தருளுகிற தேவன். அவர் யாரை நினைத்தருளுவார்னா, தனக்கு கீழ்ப்படுகிற நோவாக்களை கர்த்தர் என்ன செய்வார்? நினைத்தார். நான் நினைக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு பார்த்தேன். He built an ark. Noah built an ark. நீ யோசித்து, நான் சும்மா நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய ஒரு பேழை. ஏன்னா that ark was not built for only people. அந்த பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொன்ன போது அது வெறும் 8 பேருக்காக கட்டப்பட்ட பேழை அல்ல. யாரெல்லாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு உள்ள வராங்களோ அத்தனை பேருக்கும் இடம் இருக்கிறவர். அப்படின்னா நோவா இருந்த அந்த நாட்கள்ல அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த பேழையில என்ன செஞ்சிருக்கணும்? இடம். ஏன்னா 8 பேர் தான் ஒத்துக்குவாங்க, கீழ்ப்படி போறாங்கிறதெல்லாம் கடைசியில தான் தெரியல. ஏன்னா நோவா சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, பூமி அழிய போகுது, தேவன் அழிக்க போகிறார், எல்லாரும் இங்க வாங்க. நோவா அந்த ஒரு பக்கம் பேழையை கட்டிட்டு மறுபக்கம் அவர் சுவிசேஷத்தை பரப்பிக்கிட்டே தான் இருக்கிறாரு. சோ பேழை, the ark was not built for 8 people. இந்த பேழை என்பது 8 பேருக்காக உருவாக்கப்பட்ட பேழை அல்ல. அப்படின்னா கூட்டமான ஜனங்கள் உள்ளே வருவதற்கான ஒரு பெரிய பேழை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேழையை நோவா செய்யணும்னா நான் நினைக்கிறேன், ஏதோ கொஞ்சம் தியாகத்தை நோவா என்ன செஞ்சிருக்கலாம்? செஞ்சிருக்கலாம். தன்னோட கை காசை எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? செய்திருக்கலாம். ஒருவேளை அவரோட வீட்டை வித்து கூட அந்த பேழையை கட்டுறதுக்கான பணத்தை அவர் சரி செய்திருக்கலாம். ஒருவேளை அவரோட நிலத்தை வித்து கூட அவர் அந்த பணத்தை சரி செய்து, ஏன்னா பேழைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கினோம்ல. யோசித்து பாருங்க, நோவா இப்படி எல்லாம் செய்த போது உலகம் அவரை பார்த்து பரியாசம் பண்ணி, ஒரு பைத்தியக்காரன், ஒரு பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு எல்லாம் கூட நோவாவை பார்த்து என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லி இருந்திருக்கலாம். இத்தனையும் தன்னை சுத்தி நடக்கும் போது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக நோவா ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. அதுதான் அண்ட சராசரங்களில் படைத்தவரை இவனை நினைக்க வச்சதுக்கான ஒரு காரணம் இருக்க முடியும்னா, தனக்கு கீழ்ப்படுகிற நோவாக்களை அவர் நினைத்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பேழையை கட்டிக்கிட்டே இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். நற்செய்தியை சொல்லிட்டே இருக்கிற, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஒரு நாள் பேழைக்குள்ள நோவாவை கர்த்தர் போக சொல்லி பேழையோட கதவை சாத்தினார். நமக்கு தெரியும், 40 நாட்கள் இரவும் பகல் என்ன செய்து பயங்கரமான மழை பூமி மேல வந்து விடுது. பல நாட்கள் 150 நாள் உள்ள இருந்து 150 நாளும் அந்த பேழைக்குள்ளேயே நோவா கிடக்கிறாரு. அந்த பேழை தண்ணி மேல மிதக்குது. 150 நாள் அந்த பேழைக்குள்ளேயே இருந்தது. நோவாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சலிப்பை கொடுத்துருங்க. ஏன்னா ஒரே இடத்துல 150 நாள் ஒரு ஆள் கிடக்கணும்னா, அதான் ஒரு நாள் ஈவினிங் பிரசங்கத்தை சொன்னேன். அப்படின்னா நோவாவை கர்த்தர் தனியாக ஒரு சென்ட் ஃபேக்டரிக்குள்ள வச்சிருக்கல. அவர் கூட சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் இருக்கு. அது எல்லா டாய்லெட் போறது, செய்யறது, வாங்கி எடுக்கிறது, குள்ள வைக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ளதான் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காரு? அது செஞ்சுட்டு இந்த நாட்டத்துக்கு நடுவில் தான் நோவா என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காரு? நாள் கணக்கா உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்காரு. ஆனாலும் கர்த்தருக்கும் அவரோட வார்த்தைக்கும் கீழ்ப்படியாம இருக்கணும்னு ஒரு நாள் கூட நோவா என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனா இவ்வளவு நாளா நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நோவாவுக்கு ஒருவேளை தோன்றி இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை நினைத்தருளினார். காற்று வீசின போது தண்ணீர் அமர்ந்தது. நோவா ஒரு புதிய பூமியில இறங்கி, நான் யோசித்து பார்க்கிறேன், தன்னோட வீட்டையும் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து இழந்த விட்டு கொடுத்த நோவாவுக்கு புதிய பூமியை புதிய வானத்தை கர்த்தர் பரிசாக கொடுத்தார். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நீங்க கீழ்ப்படிந்து நடக்க முயற்சி செய்கிற போது பார்க்கிறதுக்கு சில காரியங்கள் எல்லாம் நீங்க இழப்பது போல உங்களுக்கு தோணும். சரியா சொல்லணும்னா இழப்பது போல தோன்றும் என்று சொல்லுவதை விட நீங்கள் இழப்பீர்கள். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து நடக்கும் போது சிலதையெல்லாம் நீங்க இழப்பீங்க. ஆனா ஒன்ன மாத்திரம் நினைவில் வச்சுக்கோங்க, கர்த்தருக்காக இழந்தவர்களை அவர் ஒருபோதும் வெறுமனே திரும்ப அனுப்ப மாட்டார். 1000 மடங்கு அதிகமாக அவர்களுக்கு தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
சின்ன மோசேக்காக அவருடைய தாய் செய்த வேளையில மோசேங்கிற ஒரு குழந்தைக்கு மாத்திரம்தான் இடம் இருந்துச்சு. நோவோட வேளையில அவங்களோட குடும்பத்திலிருந்து 8 பேர் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா உங்க மேல என் மேல எப்போதும் நினைவாகவே இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்மை குறித்தே சிந்தித்துக் கொண்டே இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிற கிறிஸ்துவாகிய பேழை எப்போதும் நம்ம எல்லாருக்காகவும் திறந்தே இருக்கிறது. அதுவும் அந்த பேழை திறந்தே இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள் வாழ நானும் நீங்களும் தீர்மானம் பண்ணினா, என்ன வந்தாலும் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையே சேமிப்போம் நானும் நீங்களும் ஒரு முடிவு எடுத்தா, அன்னைக்கு நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தவர், லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தவர், ராகாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தவர், நம்மையும் நினைத்தருளி நம்மையும் நம்முடைய வீட்டார் அனைவரையும் அவர் அப்படியே பாதுகாத்தார். ஹல்லேலூயா, சுத்தமா ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இதை முடிக்கிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படி எத்தனையோ காரியங்களை, உறவுகளை, மனிதர்களை கர்த்தருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் இழந்துட்டு எனக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? இந்த எல்லையிலேயே பல வருஷம், அப்ப நோவா நாள் கணக்கா அந்த பேழைக்குள்ளே இருந்த மாதிரி இந்த இடத்துலயே பல வருஷமா இருந்துகிட்டு இருக்கிற எனக்கு ஒரு சலிப்பே தட்டி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு காலையில் நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு என்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு காலையில உங்களை நினைத்தருளுகிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அவர் யாரை நினைத்தருளுகிறார்னா, மற்றவங்களுக்காக மன்றாடுகிற ஆபிரகாம்களை அவர் நினைத்தருளுகிறார். பிறருக்காக மன்றாடுகிற ஆபிரகாம்களை அவர் நினைத்தருளுகிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தோட 29வது வசனம். தேவன் அந்த சமபூமி பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளி லோத்தை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு, அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை நினைத்தருளுகிறார். 2, யாரெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் நினைத்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கானானை நோக்கி புறப்பட்ட போது இந்த லோத்தும் ஆபிரகாமோடு கூட இணைந்து கொஞ்ச காலம் கூடவே வந்தார். ஆனா பாதியில உலக செழிப்பை பார்த்து ஆபிரகாம் சோதோம் குமாராவை தனக்காக தெரிந்து கொண்டு அங்கேயே இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இந்த லோத்து சோதோம் என்கிற ஒரு பட்டணத்தை தனக்காக தெரிந்து கொண்டு அங்கே இருந்துறாரு. அங்கே நிறைய பாவம் நடக்குது. பாவம் பெருகும் போது தேவன் அந்த பட்டணத்துக்கு விரோதமாக கோபம் கொள்ளுகிறார். முடிவிலே சோதோமை அழிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முடிவு செய்த போது அந்த சோதோம் அழிக்கப்படாமல் பாதுகாக்க ஆபிரகாம் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே லோத்துக்காக என்ன செய்தார்? மன்றாடி வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் 50 நீதிமான்கள் இந்த பட்டணத்துல இருந்தா அவங்களுக்காக இந்த நீதிமான் நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? அநீதி செய்யறவங்களோட கூட சேர்ந்து இந்த 50 நீதிமான்களும் அழியத்தான் வேணுமா? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பீரோ அப்படின்னு ஆபிரகாம் திறப்பிலே நின்று லோத்துக்காக என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். ஆபிரகாமினுடைய இந்த மன்றாட்டை நினைத்தருளியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சோதோமை அழிக்க வந்த போது லோத்தை பார்த்து சொல்ற, லோத்து நீ இந்த சமபூமி எங்கும் நிக்காம பின்னிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போன்னு சொல்லி ஆபிரகாமினுடைய விண்ணப்பத்தை கேட்டு லோத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய மன்றாடுதல்களையும் நினைத்து உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. உங்களையும் உங்களுடைய மன்றாட்டங்களையும் நினைவு கூர்ந்து தேவன் அவர்களை அவர்களுடைய அடியிலிருந்து பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாம் நினைத்தருளி உங்களுடைய தலைமுறைகளுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள், கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்கள், இதையெல்லாம் நினைத்தருளி உங்களுக்கு பின் வருகிற ஆயிரமான சந்ததிகளுக்கு நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தையும் கிருபையும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்காக ஒருவர், நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நமக்காக ஒருவர் எப்போதும் மன்றாடி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்.
நமக்காக நாமளே மன்றாடினாலும், நமக்காக நாமளே விண்ணப்பம் பண்ணினாலும், வாக்கு கடங்காத பெருமூச்சினோடு அங்கே ஒருவர் நமக்காக எப்போதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரை நினைத்தருளி நம்மை நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிப்பார், காப்பாற்றுவார், காப்புவிப்பார். ஆமென் சொல்றார். ஹalleluya. 3 பெருமூச்சு விடுகிற இஸ்ரவேலர்களை அவர் நினைத்தருளுவார். பெருமூச்சு விடுகிற இஸ்ரவேலர்களை அவர் நினைத்தருளுவார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், 24-25 வசனங்கள். Exodus chapter 2 verse 24 and 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 1, அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை நினைத்தருளுவார். 2, அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை அவர் நினைத்தருளுவார். 3, பெருமூச்சு விடுகிற கஷ்டத்தினுடைய அகோர பிடியில இருந்து அழுகிற மக்களை அவர் நினைத்தருளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பக்கம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர், மறுபக்கம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேலுடைய பெருமூச்சினுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை அவர் நினைவு கூர்ந்தார். ஆமென் சொல்றேன். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு காலையில உங்களோட பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரும் இல்லாத தனிமையில நீங்கள் சிந்தின கண்ணீர் துளிகளை எல்லாம் கர்த்தர் கண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் கேட்டார், அவர் கண்டார் என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி போக அவர் என்னை இங்கே அனுப்பவில்லை. அவர் உங்களை நினைத்து வருகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லத்தான் இன்னைக்கு காலையில கர்த்தர் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார் சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய பெருமூச்சினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். யாரும் இல்லாத இடத்துல நீங்க சிந்தின கண்ணீர் துளிகளை கர்த்தர் கண்டார். அவர் கேட்டார், கண்டார். அதோட சப்ஜெக்ட் முடியல. அவர் இன்னைக்கு காலையில உங்களை நினைத்தும் அருளுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அது எத்தனை வருஷம் போராட்டமாக இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷம் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பாவங்களுடைய வல்லமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற கைரோஸ் நேரத்திற்குள்ளாக இன்னைக்கு காலையில் நீங்க கடந்து வந்திருக்கிறபடினால நீங்க உங்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து, உங்க போராட்டத்தினுடைய காலகட்டத்துக்குள்ள இருந்து இன்னைக்கு வெளியில வர போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கான நற்செய்தி. எனக்கு சந்தோஷமா ஆமென் சொல்றேன். ஹalleluya. கடைசியா ஜெபிக்கிற அன்னாள்களை அவர் நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கீழ்ப்படுகிறவர்களை நினைக்கிறார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை நினைக்கிறார், பெருமூச்சு விடுகிறவர்களை, பிரச்சனையில அகோரத்துல கடந்து அழுகிற மக்களை அவர் நினைக்கிறார். 4 கடைசியா ஜெபிக்கிற அண்ணாக்களை, அவர் அண்ணாள்களை அவர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தோட 11வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் பாருங்க. 1 Samuel chapter 1 verses 11 and 19. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11-19 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகர் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென்? ஹalleluya. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஜெபிக்கிற அன்னாளை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? குழந்தை இல்லாத மலட்டினால் வருகிற அவமானத்தை, அவச்சொல்ல, நிந்தனைய அந்த அன்னாள் எத்தனை வருஷமா சுமந்தாலோ நமக்கு தெரியும். குழந்தை இல்லாத மலட்டினால் வருகிற அவமானத்தை, அவச்சொல்ல, நிந்தைய எத்தனை வருஷமா அன்னாள் சுமந்தாலும் நமக்கு தெரியாம ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தார். கர்த்தருடைய பாதத்தை தேடி அவருடைய ஆலயத்திற்கு ஓடி வந்தால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணி. எத்தனை பேர் எனக்கு அப்படி என்னை நினைத்தருளும் என கேட்கும்? ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, அப்படி ஜெபித்த அன்னாளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினார். அப்படி அவர் அவளை நினைத்தருளின போது அந்த தயவு சரித்திரத்திலே முக்கியமான ஒரு இடத்தை தன் வசமாக்கி கொண்ட தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்கிற ஒரு வல்லமையான ஆண் குழந்தைய
அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. கர்த்தர் அவளை நினைத்தருளின போது, எத்தனை வருஷமா அவ கஷ்டப்பட்டாலோ தெரியல, ஆனா தேவன் அவளை நினைத்தருளின போது, அவர் நினைத்தருளி அவ மேல அவர் செஞ்ச தயவு சரித்திரத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்ச சாமுவேல்ங்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிய அவளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ராஜாக்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிற ஆற்றலுள்ள பிள்ளைய கர்த்தர் அவளிடத்துல கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் என்ன? இன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல் என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒருவேளை உங்களோட நீண்ட நாள் காத்திருப்பு இன்றைக்கு உங்களை சோர்ந்து போய் உட்கார்ற மாதிரி உங்களை ஆக்கிடுச்சா? உங்களை நீண்ட நாள் காத்திருப்பு. இதற்கு பிறகும் இந்த ஜெபம், இந்த உபவாசம், இந்த ஆராதனை இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்புக்குள்ள இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? கர்த்தரோட வார்த்தை நம்புங்க, அவர் உங்களை நினைத்தருளுகிறார். ஆமென். உங்களுடைய ஜெபம் ஒன்றையும் உங்களுடைய ஆண்டவர் மறந்து விடவில்லை, கேட்காமல் இருந்து விடவில்லை. அவர் உங்களை நினைத்தருளுகிற நேரம் கடந்து வந்து விட்டார். நீங்க எத்தனையோ முறை இந்த ஆலயத்துக்கு வந்து போயிருக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாள் தான் உங்களுடைய நாள். இந்த நேரம் தான் உங்களுக்காக காலங்கள் முழுதாக கர்த்தர் குறித்திருந்த நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனையோ நாள் இந்த அண்ணாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து போயிருக்கிறார், எத்தனையோ நாள் ஜெபிச்சிருக்கிறார். ஆனா இந்த நாள் அவளுடைய நாள், அந்த நேரம் அவளுடைய நேரம், அது அவளுக்கான கைரோஸ் டைம். அதனாலதான் கரெக்டா தன்னுடைய ஆசாரியனாகிய ஏலியை கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அவளை பார்த்து சொன்னார், நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி எல்லாம் அவர் உனக்கு தந்தருள்வார், செய்தருள்வார், கட்டளையிடுவார். இன்னைக்கு என்னையும் கொண்டு அப்படியே உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு போங்க. எத்தனை நாள் காத்திருப்போ, எத்தனை நாள் போராட்டமோ, எத்தனை நாள் ஜெபமோ, உங்க தேவன் உங்களை மறக்கல, அவர் உங்களை நினைத்தருளுகிறார். இவ்வளவு நாள் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், போயிருக்கலாம், ஆனா இந்த நாள் உங்களுடைய நாள், இந்த நேரம் உங்களுக்கான கைரோஸ் நேரம். தேவன் உங்களை நினைத்தருளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமானதை உங்க மடியில கர்த்தர் கொண்டு வந்து இன்னைக்கு போடுவார்னா எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க? அண்ணாள் ஒருவேளை எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, ஒரு பையன் ஒருத்தன் பிறந்தா போதும்னு ஒருவேளை அண்ணாள் நினைச்சிருக்காங்க. சரித்திரத்தையே கலக்கிற ஒருத்தனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்படியே உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்வார். எழுந்து நின்று இன்னைக்கு காலையில நம்மே நினைவா இருக்கிற நம்முடைய தேவனாகிய எவ்வளவு பெரிய பாக்கியம். தாவீது சொன்னது போல கர்த்தர் நம்மை நினைத்தருள நாம் நீங்களும் ஏமாத்துறோம். ஆனாலும் ஆண்டவருடைய நினைவு முழுவதும் என்னையும் உங்களையும் பற்றியே சுற்றியே இருக்கிறதாக இருக்கு. உங்க கண்களை மூடி உங்க தேவனாகிய கர்த்தரை ஒரு நிமிஷம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிற உங்களுடைய ஆண்டவரை ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்லி அவரை நோக்கி பாருங்க. இந்த உலகத்துல நம்ம கிட்ட பணமும் பொருளும் இருந்தா ஜனங்கள் நம்மள நினைப்பாங்க. சில பேருக்கு கண்களை மூடி உங்க ஆண்டவர் நம்ம கிட்ட பணமும் பொருளும் இருந்தா ஜனங்க நம்மளை நினைப்பாங்க. நம்ம கிட்ட பணமும் பொருளும் வசதியும் இருந்தா நம்மளை தேடி வருவாங்க. ஆனா நம்ம ஒண்ணும் இல்லாம இருந்தா யாருக்கும் நாம வேண்டாம், ஒருத்தருக்கு நாம தேவையில்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்போதும் உண்மையில் நினைவாக இருக்கிறேன். அதுவும் எப்படிப்பட்ட நினைவு? எரேமியா 29:11 சொல்லுகிறபடி, நாம் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படி நாம் பேரில் நினைவாய் இருக்கிற நினைவு. எத்தனை பேர் உங்க தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்த ஆண்டவரே என் மேல் நினைவாய் இருக்கிறவரே, கைவிடா கண்மலையே உம்மை
தேவனே, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாற்றம். எத்தனை பேர் கண்களை மூடி ஆண்டவரே, என்னை நினைக்கிறதுக்கும் என்னை விசாரிக்கிறதுக்கும் நான் ஏமாத்தின ஆண்டவரே, ஆனாலும் என் மேல நீங்க வச்சிருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் உங்க தாங்க வாயில திறந்து தாவீது போன்ற நான் சிறுமையும் எளிமையுமானவன், யாருக்கும் வேண்டாம், யாருக்கும் என்ன பிடிக்கிறது இல்லை, யாரும் என்ன சேர்த்திக்கிறது இல்லை, யாரும் என்னை அடைச்சிக்கிறது இல்லை, யாரும் எனக்காக ஏகி தவிக்கிறது இல்லை. ஆனா சிறுமையும் எளிமையுமான என்ன கர்த்தரோடு நினைவாக இருக்கிறார்.
இன்னைக்கு காலையில் எங்களை நினைத்தருளுகிற எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நாங்கள் சபையாய் சேர்ந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் அவருடைய வார்த்தை கேட்கவும் தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அன்றைக்கு நோவாவை நினைத்தருளினவர், அண்ணாவை நினைத்தருளினவர், இஸ்ரவேலை பெருமூச்சுகளை நினைத்தருளினவர், இன்றைக்கு எங்களையும் நினைத்தருளி ஆபிரகாமை நினைத்தருளினவர், இன்றைக்கு எங்களையும் நினைத்தருளி எங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உமக்காக காத்திருந்து புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து வேற எழுதி பறக்க சபையாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. நாளை தினத்தில் நடக்க போகிற ஆராதனைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்க ஆசீர்வதிக்க அநேகரை அழைத்துக் கொண்டு வாங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு கிருபை அனுகிரகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you.